இந்த மேட்ச் வந்து விளையாடிருக்கவே கூடாது முதல்ல. இத விளையாடுனதே தப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதோட நான் இந்த வீடியோவ முடிக்கலாம்னு நெனைக்கிறேன். நெறைய இடங்கள்ல நெறைய பேர் வந்துட்டு ஈவன் யூ வுட் அக்ரி ஆன் தட்ன்னு நெனைக்கிறேன். உங்களுடைய கருத்து சொல்லுங்க சார். இந்தியா முதல்ல இந்த மேட்ச விளையாடிருக்கவே கூடாது அப்படின்னு நெறைய பேர் சொல்றாங்க. தேர் இஸ் புரொடெஸ்ட் கோயிங் ஆன் ஈவன் நவ். நெறைய பேர் வந்து இந்த மேட்ச் நான் கவரேஜ் பண்ண மாட்டேன். என்னுடைய இத பத்தி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் விலகி இருக்காங்க. சொல்லுங்க. இந்த கண்ட்ரியோட நம்ம எந்த டச்சுமே வச்சுக்கூடாது. எந்த பொறுத்த ஏத்தா இது ஒரு மேட்ச் நம்ம ஆடக்கூடாது நம்ம பேசுகிறோம். ஆல்ரெடி பாகிஸ்தான்ல சொல்லுறாங்க தப்பிச்சவரி ஆடவே கூடாது. அதுவும் இந்தியாவோட நம்ம ஆடவே கூடாது. நான் ஆடி போச்சு நம்ம டீம். ஏன்னா நார்மலா காது கிட்ட போய் வேர்ல்ட் கப்னு சொன்னாதான் பாகிஸ்தான் நம்ம கூட வரப்படுவோம். எதுவுமே சொல்லாம எங்களால் உதப்பட முடியும். எங்களை அந்த மாதிரி நினைக்காதீங்க. நாங்க என்ன வெரைட்டில வேணும் உதப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பாக்குன்னு பேரு. ஆனா பாக்குக்கு சுண்ணாம்பு அப்படின்னா இந்தியாவோட ஆடும்போது தான் அப்படின்றத பிரமாதமா ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதனால நீங்க சொல்றதுதான் நானும் சொல்றேன். என்னைக்கு வந்து நம்ம லைஃபுக்கு இவங்களால த்ரெட் இருக்கின்றதோ இருக்குன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கோ இவங்க கூட நம்ம எந்த டீலுமே வச்சுக்கூடாது. அதான் நான் இந்த மேட்ச் நம்ம ஆடணும் ரைட்டு. பட் அதெல்லாம் ஓகே. இனிமேல் என்னை கேட்டா வாடா நீ 4 ஆள்ல இந்த டோர்னமெண்ட் அப்படியாவது நீ ஜெயிலியா பாரு. இந்த பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் அழியிறியா பாரு அப்படின்னு நீ ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். அப்படி அந்த மாதிரி ஏன்னா சீன் தான் இருக்குது. பட் இவங்க they don't deserve anything better.